எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். இது எதிரொலியின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் திடீர் மரணம், சோகத்தில் மூழ்கிய தென்னிலங்கை. திடீரென சிஐடியினரால் சுற்றி வளைக்கப்பட்ட விமல் வீரவம்ச, பல்வேறு வழிகளில் திடீர் விசாரணை. 26 ஆண்டுகளுக்கு முன் புதைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான மக்களின் உடல்கள், செம்மணி தொடர்பில் வெளியான புதிய தகவல். மர்மமான முறையில் இலங்கையில் சிக்கிய வெளிநாட்டவர், விசாரணையில் வெளியாகும் திடுக்கிடும் தகவல். விடுதியின் அறைக்குள் சென்ற ஆணும் பெண்ணும், பெண் சடலமாக மீட்பு, விசாரணையில் வெளியான அதிர்ச்சி. வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு விசா இல்லாமல் வரலாம், அரசாங்கம் எடுக்கும் புதிய நடவடிக்கை. நாட்டில் அடுத்தடுத்து இறந்து கிடந்த யானைகள், சர்வதேசத்தில் இருந்து வந்த அதிர்ச்சி செய்தி. ஆஸ்திரேலியாவில் இருந்து வரும் முக்கிய நபர்கள், இலங்கை சுற்றுலாத்துறையில் ஏற்பட போகும் மாற்றம். இந்தியாவின் காஷ்மீரில் திடீரென வெடித்த மேகங்கள், பலர் பலி, தொடரும் மீட்பு பணிகள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான லொஹான் ரத்வத்த இன்று காலமானார். நுரையீரல் பாதிப்பு காரணமாக அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையிலும் அவரது 57வது வயதில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு விசாரணையின் போது பேராசிரியர் ஒருவரின் அறிக்கையில் ஸ்கேனர் சோதனையால் இன்னும் 8 வாரங்கள் அகழ்வு பணிகள் தொடர வேண்டிய அவசியம் இருப்பதாக குறிப்பிட்டதால் நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னதாக 1999ஆம் ஆண்டு 15 எலும்புக்கூடுகள் மட்டுமே கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 150க்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது 26 ஆண்டுகளுக்கு முன் நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்பட்ட தகவலை உறுதிப்படுத்துவதாக சுமந்திரன் குறிப்பிட்டார். மேலும் அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட உடல்களின் அடையாளத்தை நிரூபிக்க DNA சோதனை அவசியம் என்றும், நாட்டில் இதற்கான நிபுணத்துவம் குறைவாக உள்ளதால் வெளிநாட்டு ஆய்வாளர்களுக்கு அனுப்பும் வாய்ப்பு பரிசீலிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இது மட்டுமல்லாது இனி அகழ்வு பணிகள் 20ஆம் தேதி இடம் சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் சில பகுதிகளில் இஸ்ரேலியர்களின் செயற்பாடுகள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் திருகோணமலை துறைமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மனையாவெளி கடற்கரையில் 3 நாட்கள் கூடாரத்தில் தங்கியிருந்த இஸ்ரேலிய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற விசாரணையை தொடர்ந்து சந்தேக நபரை விசா இல்லாத வெளிநாட்டின் தடுப்பு மையமான மிரிகானில் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை தடுத்து வைக்குமாறு திருகோணமலை நீதவான் ஈவராணி கருப்பையா உத்தரவிட்டார். அதேவேளை சம்பவம் தொடர்பான முழுமையான அறிக்கையை 20ஆம் தேதிக்கு முன் சமர்ப்பிக்குமாறு தடுப்பு மைய நிர்வாக அதிகாரியிடம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. போலீசார் தெரிவித்ததாவது, சந்தேக நபர் அருகம்பேயில் இருந்து வந்தவர் என்றும் தன்னை இஸ்ரேலிய பிரஜை என கூறியிருந்தாலும் அவரிடம் கடவுச்சீட்டு, விசா அல்லது அடையாள அட்டை எதுவும் இல்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து திருகோணமலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு டெக்னிக்கல் சந்தியில் உள்ள 3 மாடி கட்டட விடுதியின் 2வது மாடி அறையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. போலீஸ் தகவலின்படி சுமார் 40 முதல் 45 வயதுக்குட்பட்ட இந்த பெண்ணின் அடையாளம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. அவர் நேற்று முன்தினம் இரவு 8 மணி அளவில் பசறை பகுதியில் வசிக்கும் ஆணொருவருடன் விடுதிக்கு வந்து அறையொன்றை முன்பதிவு செய்துள்ளார். பின்னர் அந்த ஆண் விடுதியை விட்டு வெளியேறி மது போத்தல்களுடன் திரும்பி வந்ததாகவும் அதன் பின்னர் மீண்டும் வெளியேறி திரும்பி வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. நேற்று காலை வெளியேற வேண்டிய நேரம் கடந்தும் மதியம் வரை அறை திறக்கப்படாததால் விடுதி முகாமையாளர்கள் சோதனையிட்ட போது கதவு பூட்டப்பட்டிருந்தது. கதவை திறந்த போது பெண் மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்டார். உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு அவர்கள் வந்து பரிசோதித்த போது அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மருதானை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விசா இல்லாத இலவச விசா வசதியை மேலும் பல நாடுகள் கோரியுள்ளதாக சமீபத்திய செய்திகள் வெளிவந்த நிலையில் தற்போது அமைச்சரவை அங்கீகரித்த 40 நாடுகளின் பட்டியலை தவிர வேறு எந்த நாட்டையும் பரிசீலிக்க திட்டமில்லை என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் செயற்பட்டு வருகிறது. அமைச்சர் ஆனந்த விஜயபால இது குறித்து கூறியதாவது, 40 நாடுகளுக்கு இலவச விசா வழங்கும் வசதிக்கான அமைச்சரவை பத்திரத்தை நாங்கள் சமர்ப்பித்துள்ளோம். அந்த பட்டியல் சட்டமா அதிபரின் அங்கீகாரம் பெற வேண்டும். அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படும். தற்போது இந்த வசதியை மேலும் பல நாடுகளுக்கு விரிவுபடுத்தும் திட்டமில்லை. முன்னதாக இலங்கை 7 நாடுகளுக்கு மட்டுமே இலவச விசா வசதி வழங்கி வந்தது. புதிய கொள்கை முடிவின்படி மேலும் 40 நாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த திட்டம் தற்போது சட்டமா அதிபரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ளது.
ஒப்புதல் கிடைத்தவுடன் நாடாளுமன்ற அங்கீகாரம் பெற்று இந்த மாத இறுதிக்குள் நடைமுறைக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் அந்த நாடுகளின் குடிமக்கள் இலவச சுற்றுலா விசாவிற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முடியும். இந்த இலவச விசா தொடர்பில் அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் நலிந்த ஜெயதிச சமீபத்தில் கூறியதாவது, இந்த பட்டியல் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையையும் சுற்றுலா வருவாய் பங்களிப்பும் அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டது. எந்த நாட்டிற்கும் தனிப்பட்ட சலுகை வழங்கப்படவில்லை. தற்போது இலங்கை அந்நிய செலாவணி வருவாயின் முக்கிய மூலமாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறது. உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் உலக சந்தைகளில் பாதுகாப்பான பன்முகத்தன்மை கொண்ட நாட்டை விளம்பரம் செய்வதன் மூலம் அதிக பார்வையாளர்களை ஈர்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது எனவும் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். இலங்கை யானைகள் இறப்பு விகிதத்தில் தற்போது உலகிலேயே முதலிடத்தில் உள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு மன்றம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் 8 மாதங்களில் மட்டுமே 288 யானைகள் உயிரிழந்துள்ளன. இந்த இறப்புக்கான முக்கிய காரணங்களாக வேட்டையாடுதல், தொடருந்து மோதல்கள் மற்றும் அதிகரித்து வரும் மனித யானை மோதல்கள் குறிப்பிடப்படுகின்றன. குறிப்பாக பட்டாஸ், சட்டவிரோத துப்பாக்கிகள், விஷம் மற்றும் மின்சார வேலிகள் போன்ற கொடிய முறைகளை பயன்படுத்தி யானைகளை அவற்றின் தந்தங்களுக்காக வேட்டையாடப்படுகின்றன. வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் நெருக்கடியை சமாளிப்பதில் அரசாங்க முயற்சிகள் பலனளிக்கவில்லை என வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. மேலும் மோசமாக செயல்படுத்தப்பட்ட யானை இடமாற்ற திட்டங்கள் கூடுதல் உயிரிழப்புக்கு வழிவகுத்துள்ளன. நிபுணர்கள் எச்சரிக்கையில், தற்போதைய போக்கு தொடர்ந்தால் அடுத்த 10 ஆண்டுகளில் இலங்கையின் யானைகளின் எண்ணிக்கை கடுமையாக குறையும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச இன்று காலை 9 மணிக்கு குற்றப்புலனாய்வு துறையில் முன்னிலையாகியுள்ளார். அவருக்கு விசாரணை தொடர்பாக வாக்குமூல பதிவு செய்வதற்காக சிஐடி அழைப்பு விடுத்தது. எனினும் இந்த விசாரணை எந்த முறைப்பாட்டுடன் தொடர்புடையது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. அண்மை காலமாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச மீது கடவுச்சீட்டு மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இது இவ்வாறு இருக்க, அரசாங்கத்திற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டு வரும் தம்மை கைது செய்ய முயற்சி நடக்கிறது என அவர் சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பிரபலமான சுற்றுலா தலங்களை ஆஸ்திரேலிய பயணிகளிடம் பிரச்சாரம் செய்வதற்காக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் சிறப்பு திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. அதன்படி வரும் ஆகஸ்ட் 20 முதல் 31ஆம் திகதி வரை ஆஸ்திரேலியாவின் 4 முன்னணி சமூக ஊடக செல்வாக்கு மிக்கவர்கள் இலங்கைக்கு வரவுள்ளனர். இவர்கள் சீரியா, தலதா மாளிகை, எல்ல ரயில் பயணம், யாழ தேசிய பூங்கா, பாசிக்குடா கடற்கரை, காலி கோட்டை, கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் தாமரை கோபுரம் போன்ற இடங்களை சுற்றி பார்த்து இன்ஸ்டாகிராம், டிக்டாக், பேஸ்புக் மற்றும் யூடியூப் வாயிலாக 200 மில்லியனுக்கு மேற்பட்ட பார்வையாளர்களிடம் பகிர உள்ளனர். இந்த திட்டம் உண்மையான மற்றும் நிலையான சுற்றுலா அனுபவங்களை நாடும் இளைய அனுபவம் சார்ந்த பயணிகளை இலக்காக கொண்டதாக இருக்கும் எனவும், இது ஆஸ்திரேலியாவில் இருந்து இலங்கைக்கு வருகையை அதிகரிக்கும் டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் உத்தியின் ஒரு பகுதியாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேகவெடிப்பு என்பது குறுகிய நேரத்திற்குள் மிக அதிகமான மழை பெய்து திடீரென வெள்ளம் ஏற்பட செய்யும் வானிலை நிகழ்வாகும். இது இப்படி இருக்க, இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட மேகவெடிப்பு காரணமாக 46 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிஸ்வார்த் மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் மேகவெடிப்பு காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பிடிஐயின் தகவலின்படி 46 உடல்களை மீட்பு பணியாளர்கள் வெளியே எடுத்துள்ள நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் அஞ்சப்படுகிறது. இடிபாடுகள் மற்றும் சேறுகளிலிருந்து 167 பேரை பத்திரமாக மீட்டுள்ளனர். இவர்களில் 38 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் எதிரொலியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.